ரைட்டா? கேமரா தெரியுமா? இவர்தான் மாப்பிள்ள, ஆனா என்ன ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. நான் தண்ணி கடை போட வந்த பையன், இல்லை இது காஃபி குடிக்க வந்த பையன், எனக்கு ஃபோக்கஸ் ஏன் எதனால நான் ஃபோக்கஸ் ஆனேன்? எதனால என்ன ஃபோக்கஸ் ஆச்சு? ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி வேலை செய்யறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் கேமரா பக்கத்துல இருக்கா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கை இருக்கா? நீ கை ஃபோக்கஸ் ஆச்சா? எந்த சப்ஜெக்ட் கேமரா பக்கத்துல இருக்கோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும். நம்ம மக்கள் ஒரு தவறான புரிதல் இருக்கும். அது என்னன்னா வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டா எல்லாரும் ஃபோக்கஸ் ஆயிடுவாங்க. அது கிடையாது. வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டா எல்லாமே ஃபோக்கஸ் இருக்காங்களா? நான் வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் போயிட்டேன், பின்னாடி நிக்கிறாரு ஒருத்தர், அவர் ஃபோக்கஸ் இருக்காங்களா? என்னாச்சு? வைட் ஆட்டோ ஃபோக்கஸ்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க் தெரியுதா உங்களுக்கு? இந்த மார்க் தெரியுதா உங்களுக்கு? இந்த மார்க்ல இருக்கிற எல்லா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மார்க்குள்ள யாரு வந்தாலும் எனக்கு ஃபோக்கஸ் கொடுத்துரும். தெரியுதா உங்களுக்கு? நான் அதை விட்டு வெளியேறதுனா கூட வராது. இங்க இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் உள்ள வந்துட்டாலும் கேமரா பார்த்தா என்ன ஃபோக்கஸ் எனக்கு போயிடுச்சா? ஸோ தயவு செஞ்சு வீடியோகிராஃபர்ஸ் வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வீடியோகிராஃபர்ஸ். நான் ஏன் வீடியோகிராஃபர்ஸ் மென்ஷன் பண்றேன்னா, போட்டோகிராஃபர்ஸ் ஆஃப் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வேணாம்னு. வீடியோ அப்படி பண்ண முடியுமா? அதுவா ரெக்கார்டா என்ன ஃபோக்கஸ் ஆகுதோ எடிட்டிங்ல பண்ணாலும் தெரியும் ஃபோக்கஸ் ஆயிருக்கா இல்லையா. கரெக்டா? அதனால உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றது நான் என்ன பண்றேன்னா ஃபோக்கஸ் ஏரியால ஜோன்ல வச்சிருக்கேன். இப்போ நீங்க கொஞ்சம் வாங்க, நீங்க உட்காந்துருங்க அப்படின்னு. இப்போ பொண்ணு பிரைட் என்ட்ரி வராங்க. ஓகே, பிரைட் என்ட்ரி வராங்க. இப்போ நான் தான் அதே காப்பி கொடுக்குற பையன். இப்போ ஃபோக்கஸ் யார் மேல இருக்கு? ரைட் மேல இருக்கா? இப்போ நான் ஒரு ஜூம் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஜூம் பண்ணிடுறேன். இப்போ இவங்க மேல இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணிடுறேன், ஐயாட்ட ஃபோக்கஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் எங்க ஃபோக்கஸ் ஆகலான்றது. இப்போ அவங்க ஃபோக்கஸ் ஆயிருக்கா? இருக்கா? இப்போ நான் இங்க வந்து நிக்கிறேன், கேமரா பக்கத்துல தான் நிக்கிறேன். ஐ மீன் கேமரா க்ளோஸ் தான் நிக்கிறேன். என் மேல ஃபோக்கஸ் வச்சா எதனால வரல? ஃபோக்கஸ் ஏரியா என்னவாச்சு? ஜோனா இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜோனுக்குள்ள வந்துடுறேன். இப்போ என்னாச்சு? இப்போ நான் ஃபோக்கஸ் ஆயிட்டா? இப்போ ஜோன் விட்டு வெளியே போயிட்டா அவங்க தான் ஃபோக்கஸ் இருக்காங்க. இது ஓகே. ஒரு குரூப் எடுக்கும் போது ஜோன் கரெக்டா இருக்கும். குரூப் எடுக்கிறீங்க தெரியுமா? நீங்க சொன்னீங்களா குரூப் எடுக்கும்போது பிரச்சனை வருதுன்னு. தயவு செஞ்சு குரூப் எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, ஒயிட்ல வைக்காதீங்க. ஏன் ஒயிட்ல வைக்காதீங்க நான் சொல்றேன். ஒரு அப்படியே 2 பேர் அவங்க சேர்ந்து குரூப் நிக்கிற மாதிரி நிக்கணும். கைட் நிக்கிற மாதிரியே குரூப் நிக்காதீங்க சார். நம்மளா கரெக்டா நிப்போம் குரூப்ல. வாங்க நீங்க சொல்லுங்க சார். ஓகே, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இதே சொல்லுவோம்ல அங்கேயா? ஓகே, இப்போ இந்த ஷாட் நான் எடுக்கிறேன். இப்போ நான் ஒயிட்ல வைக்கிறேன். சரியா? ஒயிட்ல வச்சுட்டு இப்போ இவர் ஃபோக்கஸ் வைக்கிறேன். இவர் வந்து நான் இங்க அப்படியே பேன் பண்றேன். இந்த ஷாட்ல ஜஸ்ட் இங்க இருந்து டி வந்துட்டு இங்க இருந்து அப்படியே ஒயிட் வரும். கரெக்டா? இந்த ஷாட் கரெக்டா? இப்போ ஒயிட்ல இருக்கு. இப்போ என்ன பண்றீங்க பிரதர், மொபைல் எடுத்து மொபைல்ல நீட் செய்றீங்க. எப்ப பண்ணுவாங்களே என்ன பண்ணுவாங்க? குரூப் எடுக்கும்போது போட்டோ எடுக்க கூடுவாங்க நம்மள. இல்ல என்கிட்ட கொடுப்பீங்க, போட்டோகிராஃபர் கொடுப்பீங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணிடுறேன், ஐயாட்ட ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியறதுக்காக ஐயாட்ட ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கை இருக்கிறது இப்போ ஃபோக்கஸ் என்ன எங்காச்சு? கையில ஆச்சா? கையில ஆச்சா? வைட்ல வச்சா இந்த பிரச்சனை வரும். எந்த சப்ஜெக்ட் முன்னாடி காட்டாங்களோ அங்க ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், வைட்ல இருந்து எடுத்து ஜோன்ல மாத்திடுறேன். இப்போ ஜோன்ல இருக்கு. ஐயா கொஞ்சம் இருக்குமா? ஒரு ஷாட் பண்ணுவோம். இப்போ இவருக்கு ஃபோக்கஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இவர்ட்ட இருந்து இவருக்கு பேன் பண்றேன். நான் இவர் முடியறதுக்குள்ள இவர் ஃப்ரேம்ல வட்டாரா? நான் இவருக்கு ஃப்ரேம் வச்சிருக்கேன். இவர் ஃபோக்கஸ் உள்ள இருக்காரா? இங்குள்ள இருக்காரா? ஃபோக்கஸ் இங்குள்ள இருக்காரா? நான் பேன் பண்ணிட்டே வரேன். இவர்ட்ட இருந்து இவர் மாறும்போது நான் முடியவே இல்லை. கரெக்டா? அதுக்குள்ள அவர் அந்த ஃப்ரேம்ல வட்டாரா? அவர் வட்டாரா? இப்ப இவர்ட்ட இருந்து இவர் முடியறதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்களா ஃப்ரேம்ல? சோ ஜோன் வச்சீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் ஜம்பே இருக்காது, ஸ்மூத்தா ஜம்ப் ஆகும்.